ஓம் ராம்குமாராய ராஜசேகராய நம சிவாயை. மம காரியம் சாதய சாதய. அனைவருக்கும் வணக்கம். அடியேன் கேஎஸ்வி சிவாகம பாடசாலையின் தலைமை பொறுப்பாளராக பணி செய்ய குருவருளும் திருவருளும் வாய்ப்பளித்திருக்கிறது. அபிராமி விழுத்துணையால் பட்டரின் திருவருளுடன் இன்று அபிராமி சமயத்தின் அந்தாதி குடிலில் நாம் அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம். அபிராமி அந்தாதி என்பது ஒரு தமிழ் பாடல் மட்டுமல்ல, அது அபிராமி பட்டர் அனுபவத்தில் பிறந்த ஓர் உபாசனை நூலாகும். அந்தாதியை முறையாக வாசிப்பதற்கு முன் உபாசனை என்றால் என்ன, நாம் அதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அதற்காக அபிராமி சமயத்தின் அன்பர் கூட்டத்தின் சார்பில் உபாசனை குறித்து நமக்கு விளக்கமாக போதிக்குமாறு சிவாச்சாரியார் ஐயாவிடம் கேட்டுக்கொண்டோம். அவரும் அதற்கு மிகுந்த மகிழ்ச்சியுடன் நம்முடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். உபாசனை பற்றிய கருத்துக்களை 108 தலைப்புகளில் சிந்திக்க அபிராமி சமய யாத்திரையை நாம் முனைவர் ராஜசேகர சிவாச்சாரியார் ஐயாவுடன் துவங்குவோம். இந்த பயணத்தில் நானும் உங்களுடன் பயணிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பயணத்திற்கு பிறகு உபாசனை பற்றிய புரிதலுடன் அபிராமி அந்தாதியை எப்படி வாசிக்க வேண்டும் என்பதையும் நாம் தெரிந்து கொள்வோம். அபிராமியின் அருளாலும் பட்டரின் குருவருளாலும் இந்த முயற்சி நமக்கு பயனளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த நிகழ்ச்சியை துவங்குகின்றோம். ஓம் ராம்குமாராய ராஜசேகராய நம சிவாயை. மம காரியம் சாதய சாதய. நன்றி.